Hi students, 9th standard maths unit 7 நடத்திட்டு இருக்கோம். Unit 7 ன்றது mensuration. அதுல முன்னாடி வந்து exercise 7.1 and 7.2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ exercise 7.3 நடத்திட்டு இருக்கோம். இந்த exercise 7.3 ன்றது இல்ல cube and cuboid உடைய வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இந்த exercise 7.3 ல அதுல வந்து நம்ம exerciseல 5th question பார்க்கலாம். exercise 7.3 exercise 7.3 ல 5th question. Question number 5. Another question is the dimension of a brick. The dimension of a brick are 24 centimeter into 12 centimeter into 8 centimeter. ஒரு brick உடைய dimension கொடுத்திருக்காங்க and also how many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 centimeter breadth, 48 centimeter breadth and 6 meter height. The question பாருங்க, the dimension of a brick or ஒரு brick இருக்கு, brickனா வந்து என்னது, ஒரு செங்கல். அந்த செங்கலோட டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க சார். இதுதான் வந்து உங்களுக்கு செங்கல். அந்த bricks எப்பவுமே என்ன ஷேப்ல இருக்கும் உங்களுக்கு? அது வந்து இருக்கிற ஷேப் வந்து cuboid. cuboid ஷேப்ல இருக்கு. அதோட லெந்த் வந்து என்ன சார்? லெந்த் L equal to 24 cm. அந்த டைமென்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம லெந்த் னு சொல்லலாம். லெந்த் L equal to 24 cm. breadth equal to 12 cm. செகண்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு breadth and height h equal to 8 cm. How many such bricks will be required? எத்தனை bricks வந்து நமக்கு தேவைப்படும் to build a wall? அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? ஒரு வால் வந்து பில்ட் பண்றாங்க. வால் வந்து சுவர். இந்த சுவர் வந்து பில்ட் பண்றாங்க. இந்த சுவர் வந்து உங்களுக்கு கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து அந்த சுவர். அதனுடைய லெந்த் கொடுக்குறாங்க. லெந்த் 20 மீட்டர் லெந்த். அந்த வாலோட லெந்த் வந்து எவ்வளவு சார்? 20 மீட்டர். லெந்த் L equal to 20 மீட்டர். And breadth 48 centimeter. Breadth B equal to 48 centimeter. And height h equal to 6 meter. எத்தனை bricks இருக்கா இந்த வால் ஃபுல்லா நம்ம பில்ட் பண்ணி முடிக்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப how many bricks னு கேட்டானா நம்ம ஹையஸ்டா இருக்கிற வால்யூமை நம்ம இந்த லோயஸ்டா இருக்கிற brick-ஓட வால்யூமால டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணா உங்களுக்கு நம்பர் ஆஃப் bricks கிடைச்சிரும். therefore ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து bricks ஓட values. bricks அதனுடைய லெந்த் எடுத்து எழுதுங்க. length L equal to 24 centimeter and breadth B equal to 12 centimeter and height h equal to 8 centimeter. இது வந்து என்னது? bricks உடைய dimension. length 24 centimeter and breadth 12 centimeter, height h equal to 8 centimeter. இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அந்த breadth உடைய அந்த bricks உடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல இந்த வாலோட வால்யூம் கண்டுபிடிக்க அதோட லெந்த் கொடுத்திருக்காங்க சார். இது வாலோட லெந்த் எவ்வளவு? 20 மீட்டர். லெந்த் L equal to 20 மீட்டர். நமக்கு சென்டிமீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ஃபுல்லா இருக்கு. ஆனா செகண்ட் ஒன்னு மீட்டர் இருக்கு. அப்ப இந்த மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்திடலாம் சார். எப்படி சார் மாத்துறது? 1 மீட்டர்ன்றது உங்களுக்கு 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர். அப்ப மீட்டரை நீங்க சென்டிமீட்டரா சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணனும்? 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 100 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 20 into 100. 20 into 100. 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 100ல 2 0 இருக்கு. அப்ப இந்த 2 0வை இந்த 20 கூட ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 2000 சென்டிமீட்டர். அந்த வாலோட லெந்த் வந்து எவ்வளவு சார்? 2000 சென்டிமீட்டர். அதோட breadth கொடுத்தாங்க. அது வந்து சென்டிமீட்டர்லயே இருக்கு. breadth B equal to 48
சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அந்த வாலோட ஹைட் இருக்கு சார். ஹைட் h equal to எவ்வளவு சார் 6 மீட்டர். இது வந்து மீட்டர்ல இருக்கு. இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்? இப்போ மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினாலே 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். 6 into 100 எவ்வளோ 6 into 100 is 600 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு லென்த் தெரியும், பிரெத் தெரியும் அண்ட் ஹைட் தெரியும். அப்போ இதை யூஸ் பண்ணி ரெண்டுத்துடைய வால்யூமை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் உடைய வால்யூம் ஃபைண்ட் பண்ணலாமா? வால்யூம் ஆஃப் பிரிக், வால்யூம் ஆஃப் பிரிக் ஈக்குவல் டு அந்த பிரிக்ன்றது எந்த ஷேப்ல இருக்கு சார்? கியூபாய்டு தான். கியூபாய்டுடைய வால்யூமுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருக்கோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு L B H cubic units. L B H இருக்குது அந்த பிரிக்ஸ் உடைய லெந்த் பிரெத் ஹைட் இது மூணுமே வந்து நமக்கு சம்ல தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிரிக்ஸ் உடைய லெந்த் உங்களுக்கு 24 into length 24 breadth 12 into height வந்து எவ்வளவு சார் 8 cm. இது நீங்க மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம ஃபார்முலால போடும்போது கேன்சல் தான் ஆக போகுது. அப்ப இதே வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் பிரிக் ஈக்குவல் டு 24 into 12 into 8 cm3. அதே போல அந்த வாலுடைய வால்யூமை நான் கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஆஃப் வால், வால்யூம் ஆஃப் வால் ஈக்குவல் டு வால் உங்களுக்கு கியூபாய்டு ஷேப் தான் இருக்கும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு L into B into H cubic units. இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த வாலுடைய லெந்த் பிரெத் ஹைட் இந்த மூணுமே வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். லெந்த் எவ்வளவு சார்? நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்தி இருக்கோம்ல, அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். எல்லாமே வந்து சென்டிமீட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. therefore L ஓட வேல்யூ உங்களுக்கு 2000 into breadth 48 into height ஓட வேல்யூ 600 சென்டிமீட்டர் கியூப். இது பிரிக்ஸ் ஓட வால்யூம். செகண்டா இருக்கிறது வால் ஓட வால்யூம். அவங்க கேக்குறது வந்து how many bricks, எத்தனை bricks இருந்தா இந்த வால் ஃபுல்லா நம்ம பில்ட் பண்ணி முடியும். அப்ப இதை யூஸ் பண்ணி தான் அந்த வாலையே நம்ம கட்டுறோம். அப்ப வால் தான் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். இந்த பிகெஸ்டா இருக்க வாலுடைய வால்யூமை ஏதாவது டிவைட் பண்ணணும். அந்த பிரிக்ஸோட வால்யூமால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கிடைக்கும் சார். அப்ப இதை நீங்க ஃபார்முலா மாதிரி நீங்க எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் வால் divided by volume of brick. Volume of brick. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சலாம் சார். ஃபார்முலா number of bricks equal to volume of wall divided by volume of brick. நம்ம ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சு வச்சிரோம். volume of wall வந்து எவ்வளவு? 2000 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2000 into 48 into 600 divided by bricks ஓட வால்யூம் நம்ம மேல ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. எவ்வளவு? 24 into 12 into 8. கேன்சல் பண்ணிக்கலாமா பாருங்க சார். கேன்சல் பண்ணுங்க. டைரக்டா கேன்சல் பண்ண பாருங்க. 124 is 24, 224 is 48. 24 டேபிள் கேன்சல் பண்ணிட்டேன். 224 is 48. நெக்ஸ்ட் 2 டேபிள் பாருங்க. 1 2 is 2, 6 2s are 12, 6 2s are 12. இங்க இருக்க 2 எடுத்து நான் இங்க 12 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 2s are உங்களுக்கு 12. இங்க பாருங்க இந்த 600 ல 6 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 1 6 is 6, 1 6 is 6, 2 0, 100 இருக்கா? இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2000 into 100 into divided by 8. இப்போ 8 ஆல கேன்சல் பண்ணீங்க சார். 1 1 2 is 2, 8 டேபிள் ஆர் வந்து 4 டேபிள் மேல கேன்சல் பண்ணுங்க. 1 4 is 4, 2 4s are 8. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 4s are 20, 0 0 2 0 இருக்கா? மறுபடியும் 2 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாமா நீங்க? 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4, remainder 1, 5 2s are 10, 0 250 ஆ? 250 into 100. ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு? 250 into 100 இருக்கு. இங்க 100 ல 20 இருக்கு. அந்த 20வே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 25000. ஸோ கமா வச்சீங்கன்னா எவ்வளோ சார் ஆன்சர்? 25,000 bricks. Number of bricks equal to எவ்வளோ bricks? 25,000 bricks. அப்போ
25,000 bricks இருந்தா இந்த வால் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம் பில்ட் பண்ணிடலாம் சரி சொல்றேன் நினைச்சுக்கோங்க the dimension of a bricks ஒரு bricks ஓட டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க length L equal to எவ்வளோ 24 cm breadth B equal to 12 cm and height H equal to 40 cm நெக்ஸ்ட் இந்த bricks யூஸ் பண்ணி ஒரு வாலை வந்து பில்ட் பண்றாங்க ஒரு சுவரை வந்து பில்ட் பண்றாங்க அதனுடைய டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க build a wall of 20 meter length அதனுடைய length வந்து எவ்வளோ 20 meter நம்ம சென்டிமீட்டர் மாத்தோம்னா 100 ஆக பண்ணலாம் சார் 20 into 100 2000 சென்டிமீட்டர் அதனுடைய breadth எவ்வளோ 48 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால அப்படியே நீங்க வச்சுக்கலாம் breadth B equal to 48 சென்டிமீட்டர் and height 6 மீட்டர் அதனுடைய height வந்து எவ்வளோ 6 மீட்டர் இதை நீங்க சென்டிமீட்டரா மாத்தீங்கன்னா 6 into 100 வந்து எவ்வளோ 600 சென்டிமீட்டர் இப்போ எத்தனை bricks கேக்குறாங்க how many such bricks கேக்குறாங்க number of bricks வேணும்னா நமக்கு ரெண்டுக்குமே வந்து வால்யூம் தேவை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து bricks ஓட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம் வால்யூம் ஆஃப் a brick equal to என்ன ஃபார்முலா LPH cubic units bricks ஓட length 24 into 12 into 8 centimeter cube இது என்னோட வால்யூம் சார் அந்த bricks ஓட வால்யூம் அதே போல இந்த வால் ஓட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம் therefore volume of wall equal to அது வந்து உங்களுக்கு என்ன ஷேப் கியூபாய்டு ஷேப்ல இருக்கனால LBH cubic units வால் ஓட length 2000 breadth 48 and height வந்து எவ்வளோ 600 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2000 into 48 into 600 centimeter cube இது நம்பர் ஆஃப் bricks க்கு ஃபார்முலா இருக்கு சார் நம்பர் ஆஃப் bricks வேணும்னா அதிகமான வால்யூமை நம்ம கம்மியான வால்யூமால டிவைட் பண்ணணும் இதுல பிகெஸ்ட் வால்யூம் என்ன சார் அந்த வால் தானே அப்ப வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் bricks therefore கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மறுபடியும் நான் இதை கேன்சல் பண்ணி காட்டுறேன் பாருங்க வால்யூம் ஆஃப் வால் வாலோட வால்யூம் 2000 into 48 into 600 divided by அந்த brick-ஓட வால்யூம் வந்து எவ்வளவு சார் 24 into 12 into 8 ஃபர்ஸ்ட் என்ன கேன்சல் பண்ணிக்கலாம் 24 டேபிள் கேன்சல் பண்ணுங்க 124 is 24 224 48 24 கேன்சல் பண்ணாச்சா நெக்ஸ்ட் 2 டேபிள் 1 2 is 2 6 2 சார் 12 next 6 டேபிள் கேன்சல் பண்ணுங்க 6 டேபிள்ல 600 ல கேன்சல் பண்ணுங்க ஈஸி 166 166 0 0 அப்ப 100 வருமா நெக்ஸ்ட் என்னன்னா சார் என்ன இருக்கு 2000 into 100 divided by 8 இப்ப இந்த 8 லயும் 2000 ல 4 டேபிள் ஈஸியா கேன்சல் பண்ணலாம் நீங்க therefore கேன்சல் பண்ணீங்கன்னா 1 4 is 4 2 4s are 8 இங்க நியூமரேட்டர்ல கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு 1 4 is 4 5 4s are 20 0 0 2 0 இருக்கு இல்லையா அகைன் வந்து எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம் நீங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த 500 கூட 2 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம் 1 2 is 2 எவ்வளோ 2 2s are 4 ரிமைண்டர் 1 10 இருக்கா 5 2s are 10 0 250 மீதி வந்து எவ்வளவு இருக்கு உங்களுக்கு 250 அப்ப ரிமைனிங் ஆன்சர் 250 into 100 இப்ப 100 ஆல ஒரு டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன் 100 ல எத்தனை ஜீரோ இருக்கு 2 0 இருக்குனா அந்த டேர்ம் கூட நீங்க 2 0 ஆட் பண்ணி போட்டா போதும் therefore 250 கூட 2 0 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆன்சர் 25000 bricks அப்ப 25000 bricks இருந்தா இந்த வால் ஃபுல்லா நம்மளால என்ன பண்ண முடியும் பில்ட் பண்ண முடியும் therefore the sum answer வந்து எவ்வளவு சார் number of bricks equal to 25000 bricks இந்த எக்ஸசைஸ்ல இருக்க ரிமைனிங் சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். Thank you students.